நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஒருத்தங்களை மன்னிக்கணும்னா என்ன பண்ணோம்? அவங்க வந்து சாரி கேட்கட்டும். அவங்க தானே தப்பு பண்ணாங்க, மன்னிக்க முடியாது. சரிப்பா சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டு பார்த்தோம். போ மன்னிச்சிடும் போ, இல்லை அப்படி சொல்கிறேன்ல. யோசிச்சு பாருங்களேன், இயேசுவை சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தன் வந்து ஏசப்பா ஒன்று அடிச்சிட்டோம் மன்னின்னு கேட்டானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லது ஒரு மனுஷன் இயேசு உலகத்தை எல்லா பாவத்துக்காக தான் மறிக்கிறார் சொன்னானா? காரி துப்புறவன் சுற்றி நின்னான், கசப்பு காடியை கொடுத்தவன் நிற்கிறான், பரியாசம் பண்ணுறவன் நிற்கிறான், சாட்டையால் அடித்தவன் நிற்கிறான், ஈட்டியால் கொத்துறவன் நிற்கிறான். அவர் பார்த்ததெல்லாம் இந்த மனிதர்கள் மரித்து நரகம் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் பிதா என்னை அனுப்பினார். அவர் சித்தத்துக்கு விரோதமாய் நான் கோபப்பட்டு விடக்கூடாது, நான் அன்புள்ள தெய்வம் என்பதை இந்த மக்கள் மத்தியில் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த பகைக்கர் மத்தியில் கூட இயேசு இவர்களை மன்னியும் என்று சொன்னார்.